கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த கால பொருளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்திலே ஜெயபடியாக ஒப்பு கொடுத்து ஆவியாக இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையுள்ள தேவனை உண்மையோடும் நாம் எல்லாரும் ஆராதிக்கும்படி நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல கர்த்தாவே, எங்கள் ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2021 வருஷத்திலும் முதல் மாதம் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. பரலோகத்தின் தேவனை இந்த கால வேளையில் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீதாமே ஆளுகை செய்யுங்க. எங்களை உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. பரிசுத்த ஆவியானவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆவிக்குள்ளாக மாற்றி நாங்கள் கருத்தோடு பாரத்தோடு உம்மை ஆராதிக்க கிருபை செய்யப்படி செபிக்கிறோம். ஆண்டவருடைய கருத்தோடு ஆண்டவரே சோதனையாக ஆண்டவரே செபிக்கிறோம். ஆண்டவரே சிக்கரை வாசிக்கிறதுக்காக செபிக்கிறோம். ஆராதனை நடத்தின எல்லாரையும் நீர் பொறுப்படுத்திக்கிறோம். ஆராதிக்கிற சபையின் பலரையும் ஆண்டவரை ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வந்து ஆராதனை முழுவதுமாய் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கிற எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லா துதிக்கும் நம்மை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் ஆவியின் நிரம்பி கரங்களை ஆராதிப்போம். நாட்கள் முடிவரும் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம் ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. இயேசுவே, அப்பா, எங்கள் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன். அவரை மாத்திரமே ஆராதிப்போமா? தேவனை ஆராதிப்பதின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. அப்பா, என் ஜீவன் முடிந்தாலும் சரி, ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அதைத்தான் நம் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்துல இந்த நாட்கள தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது ஒரு ஜீவனுள்ள ஆராதனை, ஒரு ஹல்லேலூயா உற்சாகமான ஆராதனை மாத்திரமே அவரை எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி இந்த பாடலில் பாட போகிறோம். எல்லோரும் உற்சாகமாக தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆம் தேவ சபையே, இதோ ஆராதனை என்பது ஏதோ நான் சொல்றதுனால நீங்க கை தட்டுறதுனால அல்ல, நான் சொல்றதுனால நீங்க கையை தூக்கி அவரை ஆராதிக்கிறது அல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை உண்மையாக நேசிக்கிறவர்கள் நீங்களாக முன் வந்து தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எல்லோரும் உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 2 கரங்களை தட்டி தேவனை சொல்லுவோம். தேவனை நோக்கி, அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிப்போம், உம்மை நாங்கள் ஆராதிப்போம். எங்கள் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மை நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். இந்த நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன்.
இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தெரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை மாற்றமே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைப்பவர் நீரே. ஆமென். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைப்பவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தாய். ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தெரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை மாற்றமே நான் ஆராதிப்பேன். தேவனை நோக்கி செல்வோமா? ஆமென். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தெரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை மாற்றமே நான் ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து அன்பால் நடக்க வைத்தீர். ஆமென். ஹல்லேலூயா. நான் எத்தனை முறை இடறினாலும் அதை மன்னித்து ஆண்டவரே எங்களை பாதுகாப்பவரே. ஆமென். நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்றும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தெரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை இயேசுவே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை இயேசுவே உம்மை ஆமென். அப்பா, பாவி எங்களை தள்ளாமல் எங்களை அன்போடு அரவணைத்தவரே உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தெரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். ஆமென். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. இயேசுவே
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உம்மை மாத்திரமே ஆராதிப்போம். எங்களுக்கு வெளிச்சமானவரே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். தகப்பனே, ஹல்லேலூயா. எங்களுடைய துக்க நாட்களே ஆண்டவரே, ஒளிந்து போகும்படியாக செய்பவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து தேவனை ஆராதிப்போமா? எல்லோரும் எழுந்து நின்று உற்சாகமாக தேவனை ஆராதிக்கும் போது நடனமாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு கரங்களை கொண்டு வந்தவங்க கரங்களை உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இதோ தேவாதி தேவன் இந்த இருளில் இருந்து நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தும்படியாக நமக்கு கொடுத்து இதோ நம்மளுடைய ஹல்லேலூயா பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை மீட்டெடுத்த தேவன் அல்லவா? ஓ, நமக்கு இருளில் இருந்த நமக்கு வெளிச்சமாக உதைத்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பாவ இருளை நீங்க செய்தவர். ஓ, பரிசுத்த வாழ்வை நமக்குள்ளாக மலர செய்த தேவன் நம்முடைய தேவன். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லோரும் ரெண்டு கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா.
எல்லாம் சுகமே இனி எல்லாம்
आइए हम सब मिलकर उसकी आराधना करें, हम सब मिलकर उसकी महिमा करें, हम सब मिलकर उसके नाम की और उसके प्रशंसा के साथ उसकी हम आराधना करें। हालेलुया, थैंक यू जीसस, हालेलुया।
Thank you, Jesus. Hallelujah. Oh, हम तेरे हालेलुया और हम अपने आप को समर्पण करते हैं प्रभु, हम तेरी सजदा करते हैं, हम तेरी आराधना करते हैं हालेलुया. Oh, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நாம் தேவஜனமே யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில் 15வது வசனத்துக்கு அப்புறம் நாங்கள் வாசிக்கும் போது பார்க்கிறோம், வேதமாக சொல்கிறது, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று என்று சொல்லி ஹalleluya. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருக்கிறதை மேகம் 6 நாள் வரைக்கும் அதை மூடினது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார் அல்லவா. மோசே மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையின் மேல் இருந்தார் தேவன் ஜனமே. மேகம் மலை மூடின பொழுதெல்லாம் தேவனுடைய மகிமை மேகத்தின் ஊரே அவரை மூடி அந்த இடத்துல இறங்கி வந்தது போல, அந்த மகிமையின் மேகம் இறங்கி சீனாய் மலையில வந்தது போல, தேவ பிரசன்னத்தில் மோசே தேவனை முகமுகமாய் தரிசித்ததை போல அதே மகிமையின் மேகமானவர், அதே உன்னதமான தேவனை ஆராதிக்கிற வேளையில எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக இயேசுவே. எல்லாரும் தேவனை நோக்கி கேட்போமா? அப்ப அந்த மகிமையின் மேகம் இறங்கி வருவதாக இயேசுவே நாமத்தில். எங்கள் சபையை மூடட்டும் ஆண்டவரே, அந்த மகிமையின் மேகம் எங்கள் சபையை மூடட்டும், எங்களுடைய வாழ்க்கையை மூடட்டும். எங்களுடைய ஆண்டவரே எதிர்காலத்தை மூடட்டும், எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மூடட்டும். ஹalleluya. எங்கள் தேசத்தை மூடட்டும், இந்த நகரத்தை மூடட்டும் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போமா? ஏனென்றால் அவர் நல்லவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். அந்த மகிமையின் மேகம் இந்த நாளில் நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது, அந்த மகிமையின் மேகம் நம்மத்தில் கடந்து வரப்போகிறது. அந்த பிரசன்னத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டு உண்மையோடு கூட தேவனை உற்சாகமாக அவரை ஆராதிப்போம். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. தேவ பிரசன்னத்தோடு கூட அவரை ஆராதிப்போம். ஆமென். மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுவே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுவே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுவே.
பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில என் நடக்கையில என் நினைவில என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. Yes, Jesus, hallelujah. என் நினைவில என் நடக்கையில என் நினைவில என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எளியார் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எளியார் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேலா இந்த இடத்தை மூடவே. ஒரு மகிமை மேலா என் ஜனத்தை மூடவே. ஒரு மகிமை மேலா இந்த இடத்தை மூடவே. ஒரு மகிமை மேலா என் ஜனத்தை மூடவே. விலகாதவே நன்றி, ஓ சர்வமே நன்றி. விலகாதவே நன்றி, ஓ சர்வமே நன்றி. ஆவியானவரே, அன்பே ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, பெரிய ஆவியானவரே, மகிமை ஒரு மகிமை மேலா என் ஜனத்தை மூடவே. ஒரு மகிமை மேலா இந்த இடத்தை மூடவே. ஒரு மகிமை மேலா என் ஜனத்தை மூடவே. விலகாதவே நன்றி, உன் செல்வமே நன்றி. விலகாதவே நன்றி, உன் செல்வமே நன்றி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, எளிய ஆவியானவரே. ஆவியானவரே, ஆமென். ஓ ஆவியானவரே, ஆராதிக்கும் போது ஆவியானவரை மத்தியிலே ஆமென். Praise the Lord, praise the Lord. மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி சேலத்திலிருந்து பாஸ்டர் ஹென்றி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அருமையான ஐயா அவர்கள் நம்முடைய சபைக்கு மிகவும் நெருங்கினவர்கள். அதனால அநேக முறை அவர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தேவ வசனத்தின் மூலமாக. அதனாலே இந்த நாட்களிலே அவர்கள் நம் மத்தியிலே இருப்பது பெரிய சந்தோஷம். அவர்கள்தான் இந்த திருமணத்தை சகோதரி ஜெபக்கனி வள்ளியுடைய மகள் பிரியா பிளஸியுடைய திருமணத்தை அவர்கள்தான் நடத்தி வைக்க போகிறார்கள். அதனாலே கர்த்தர் நம் மத்தியிலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலே நீங்கள் தொடர்ந்து ஐயாவுக்காகவும் ஐயாவுடைய குடும்பத்துக்காக ஜெபமானுங்கள். கர்த்தர் தொடர்ந்து அவர்களை இந்த நாட்களிலே எடுத்து பயன்படுத்தும்படி இன்னும் சுகம் பலனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவர்களுக்காக ஜெபிக்கலாம். இப்பொழுது கர்த்தருடைய ராச
பாஸ்டர் அவர்கள் மூலமாக கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்போம். அதனால் இந்த நாளிலே நம்முடைய சபையின் சார்பாக ஐயா அவர்களை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முதல் மாதம் கடைசி ஓய்வு நாளிலே உங்களோடு கூட ஆராதிக்கும்படியாக தேவன் இந்த நல்ல கிருபையை தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நன்றியை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஐயாவிட்ட நான் தொடர்ந்து பேசினேன். அவர்களை அழைத்தால் பிரசியுடைய திருமணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும்னு சொன்னாரு. ஆகையால கர்த்தருடைய ஆவியானவர் சேலம் பகுதியிலிருந்து அடியனை உங்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால நம்ம பிரியா பிளஸி சின்ன குழந்தையா இருக்கும் போதே எனக்கு தெரியும் கர்த்தருடைய கிருபை அவளை மட்டுமாக தாங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆகையாலே தேவன் நம்மை நல்லவரையும் முன்குறித்திருக்கிறார். நம்மை தாயின் கருவிலும் தோன்றும் முன்னே நம்முடைய கருவை கண்ட தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆகையாலே அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகினாலே நாம் கவலைப்பட வேண்டிய கொரோனா வந்துருச்சு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா நோய்களையும் சுகமாக்குற தேவன். ஆமென், அல்லேலூயா. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன். ஆமென், அல்லேலூயா. வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லி 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 நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தை டெவலப் பண்ண வேண்டும். ஆமென், அல்லேலூயா. விசுவாச வீரரா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என்கிட்ட சொன்னாங்க, டெல்லியில எல்லாம் பயங்கர குளிருக்கு, அங்கெல்லாம் கொள்ளை நோய் எல்லாம் அதிகமா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. நம்ம உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு சேவை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. எது வந்தாலும் பயப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், தாங்குவேன். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க நம்பி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில முன்னுக்கு போகணும். ஆமென், அல்லேலூயா. கடந்த வருஷம் இருந்த போல இந்த வருஷம், கடந்த வருஷம் கொரோனா வந்தாலும் கூட கர்த்தர் அதிசயமா நடத்தினார். எத்தனையோ பேருக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் அதை ருசித்து பார்த்து கொண்டு வாழ்க்கையில நாம் சந்தோஷமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென், அல்லேலூயா. இது மன மகிழ்ச்சியின் நாள். இது என்ன நாள்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென், அல்லேலூயா. இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். பிரதர் சரிங்க, குட். அப்படி சரிங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஆமென், அல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் நம்மை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. அவர் அப்படியே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆகினாலே தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவார். ஆமென், அல்லேலூயா. ஏதோ சேலத்திலிருந்து ஹென்றி பாஸ்டர் வந்து பேசல, ஆவியானவர் பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 122 சங்கீதம் 7 வசனத்தை நாம் வாசித்தோம். 122 சங்கீதம் 7 வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக, உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சுகத்தை கொடுக்க வேண்டும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், उन अरमने कुल्ले सुगम मिलपदागे तेरी शहरपनाह के भीतर शांति और तेरे महलों में कुशल होने पाए. இந்த
புதிய ஆண்டிலே நமக்கு அதுதான் தேவை. ஆமென். इस नए वर्ष में हमको यही चाहिए. ஏனென்றால் இந்த டெல்லி மாநகரத்திலே பயங்கரமான கலவரம். நீங்க போடுங்க, நீங்க போகிறீங்க, எப்படி போய் சேருவீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. और जब पास्टर तमिलनाडु में थे उन्होंने जब दिल्ली आने के लिए सोच रहे थे, उनको कहा गया तो दिल्ली में तो बहुत दंगे फसाद हो रहे हैं, कलेश हो रहे हैं, आप वहां पर कैसे जाएंगे करके. கர்த்தர் நல்லவர். ஆமென். परमेश्वर बड़ा है, अच्छा है. ஆகினாலே இந்த நாளிலே சுகத்தோட சேலம் பகுதியில் வந்து உங்க மத்தியில வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். और आज पास्टर जी को परमेश्वर अच्छी रीति से यहाँ पर लेके आए, बड़े स्वास्थ्य के साथ इस जगह पर सैलम से लेकर आए हैं प्रचार करने के लिए आपके बीच में. यहाँ पर இங்கே கொரோனா நோயிலே அநேகர் பாதிக்கப்பட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். और पास ने सुना है कि दिल्ली शहर में बहुत सारे लोग कोरोना इस बीमारी के बहुत लोग संक्रमित हुए हैं. இந்த நேரத்திலே இப்படி ஒரு பிரச்சனை, விவசாயிகள் போராட்டம் வந்தது, அது பெரிய இக்கட்டான சூழ்நிலை மனுஷனுக்கு. और इसी समय में, बुरे समय में एक और समस्या आ गया, और वो किसानों का ये आंदोलन आने की वजह से और भी समस्या बढ़ गई. சாதாரணமா சொல்லுவாங்க காயத்தின் மேல் காயம். और साधारण रूप से कहते हैं घाव के ऊपर घाव. எவ்வளவு எப்படி தாங்க முடியும்? எங்க அடிபட்டதோ அங்கே மறுபடியும் அடிபடுகிறது. और कैसे हम सहन कर सकते हैं, जहाँ पर पहले चोट लगा था वहीं पर दोबारा चोट लग रहा है. நோயினாலே ஒரு கூட்டம் மக்கள் பயந்து கொண்டு வாழ்ந்துகிறது, பயத்தினாலே ஒரு கூட்டம் மக்கள் இந்த உலகத்தை விட்டே கடந்து போயிட்டாங்க. और इस बीमारी के कारण एक भय यहाँ पर पैदा हुआ है. भय के कारण अनेकों लोग भय में ही इस दुनिया को छोड़ के चले गए हैं. ஆமா, அதுக்கு மேல இன்னொரு பயம் என்ன? இந்த போராட்டம். और उसके ऊपर एक और भय आ गया, और ये आंदोलन. ஆனால் கர்த்தர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். तो परमेश्वर कहते हैं कि मैं अपनी शांति तुम्हें देता हूँ. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. तुम्हारा मन व्याकुल ना हो, ना डरे. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். यूहन्ना रचित सुसमाचार 14वां अध्याय उसका पहला वचन में पढ़ते हैं. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. तुम्हारा हृदय व्याकुल ना हो, तुम्हारा मन ना डरे, परमेश्वर पर विश्वास रखो और मुझ पर विश्वास रखो. ஆமென். ஹல்லேலூயா. ஆகினாலே நம்முடைய இருதயம் கலங்க கூடாது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்து நாம் கலங்க கூடாது. और इसलिए हमारा हृदय व्याकुल नहीं होना चाहिए, घबराना नहीं चाहिए. इस परिस्थितियों को जो हमारे बीच में हो रहा है उसको देख के ना घबराए. சங்கீதம் 127 நாம் வாசிக்கிறோம். भजन संहिता 127 में हम पढ़ते हैं, கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றைக்கும் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பான். जो परमेश्वर के पर भरोसा रखता है वो हमेशा सिय्योन पर्वत के समान स्थिर रहता है, डगमगाता नहीं है. வாசிங்க சிஸ்டர். கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் சியோன் பர்வதத்தை போல் இருக்கும். आमेन. परमेश्वर के भरोसा रखने वाले सिय्योन पर्वत के समान स्थिर रहते जो कभी नहीं डगमगाता है. आमेन. हालेलुया. தாவீது அரசன் சொல்லுகிறார், 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. दादा दाऊद कहते हैं, चाहे 20,000 लोग भी मेरे विरुद्ध में छावनी डाल के मेरे विरुद्ध में आ जाए, मैं नहीं डरता. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். क्योंकि हम परमेश्वर की ओर देखते हैं. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. और परमेश्वर का वचन कहता है, जिन्होंने परमेश्वर की ओर दृष्टि की उन्होंने ज्योति पाई और उनका मुख कभी काला नहीं होने पाया. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த புதிய ஆண்டிலே பயம் இல்லாமல் சமாதானமாக இருக்க வேண்டும். इसलिए इस नए वर्ष में भी बिना डर के शांति के साथ रहना है. கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். परमेश्वर है जो हमें शांति देता है. ஆமென். ஹல்லேலூயா.
என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். प्रभु यीशु मसीह ने कहा कि मैं अपना शांति तुम्हें देता हूँ. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் உங்களுக்கு கொடுக்கிறேன். जैसे ये दुनिया संसार देता है वैसे नहीं. ஆமென். आमीन. உலகம் அற்பமான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். ये दुनिया हमें थोड़े समय का खुशी दे सकता है. சித்தங்களாலே பல இடங்கள்ல நம்ம போலாம், சிம்லாவுக்கு போலாம், பல இடத்துக்கு போய் நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அது நிரந்தரம் இல்லை. और हो सकता है घूमने के लिए हम जाए, टूर में जाए, शिमला जाए, वहाँ थोड़े दिन में हमें अच्छा लगेगा, थोड़ा खुशी रहेगा, लेकिन वो हमेशा के लिए नहीं रहता है. கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். और हमारा परमेश्वर जो है वो हमेशा हमें शांति देने वाला परमेश्वर है. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை பயப்படுங்க. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. आपका हृदय ना डरे ना घबराए. ஆமென். आमीन. உலகம் கொடுக்கிற பிரகாரம் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதில்லை. जैसे दुनिया देता वैसी शांति परमेश्वर नहीं देता. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் பயம் இல்லாமல் இருக்க. जो परमेश्वर हमें जो शांति देता है उसमें भय नहीं होता है. ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல எப்படி நடக்குமோ, இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு மாதம் பாருங்க சீக்கிரமா கடந்து போய்விட்டது. और परमेश्वर के बच्चे ये साल कैसा रहेगा, कैसा होगा करके सोचने में अभी तो 1 महीना ऐसी चला गया है. இப்பதான் ஜனவரி 1ஆம் தேதி வந்தது, 31ஆம் தேதி வந்துடுச்சு. अभी जनवरी 1 तारीख आया था और देखते तो आज 31 तारीख हो चुका है. ஆகினாலே நாட்கள் சீக்கிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. जो दिन है, जो समय है, बहुत तेजी से जब आगे जा रहा है. நாமும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தை தோற்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தை நாம் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். इसलिए हम भी निराश नहीं होना है. परमेश्वर को जो हमें सिद्ध करने वाला, हमारे विश्वास को शुरू करने वाला, सिद्ध करने वाला प्रभु यीशु मसीह की ओर बड़े दृढ़ता के साथ, धीरज के साथ दौड़ते रहना है. சூழ்நிலைகளை பார்த்து, நடக்கிற சம்பவங்களை பார்த்து நம்ம ஓட்டத்தை நிறுத்திடக்கூடாது. और ये परिस्थितियों को देखकर, होने वाली घटनाओं को देखकर अपनी दौड़ को हम रुकना नहीं है. நம்முடைய ஜெபத்தை விட்டுடக்கூடாது. अपनी प्रार्थना को छोड़ना नहीं है. நம்முடைய ஊழியத்தை விட்டுடக்கூடாது. अपनी सेवकाई को छोड़ना नहीं है. கர்த்தர் அழைத்த அழைப்பிலே நாம் பொறுமையோடு நாம் விசுவாசத்தை தோற்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். परमेश्वर ने जो बुलाया था हुआ परमेश्वर के उस बुलाहट के अनुसार प्रभु के यीशु की ओर देख के जो विश्वास को शुरू और सिद्ध करने वाला परमेश्वर को देख के और दौड़ना है. ஆமென். அல்லேலூயா. ஆகினால் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். और इसलिए तेरे शहरपना में शांति और तेरे महल में कुशल होने पाए करके परमेश्वर का वचन कहता है. அருமையான ஐயா ஜெபிக்கும் போது சொன்னார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். और हमारे प्रिय परमेश्वर पास्टर ने कहा कि यरूशलेम की शांति के लिए आप प्रार्थना कीजिए. 1999 எருசலேமுக்கு போனேன். அருமையான சாம் சந்திர ஐயா கூட. और 1999 में पास्टर जी जो है सैम चलेदोरे परमेश्वर के दास के साथ यरूशलेम यात्रा में गए थे. எனக்குரிய நாங்க 30 பேர் போயிருந்தோம். और लगभग 30 लोग वहां गए थे. அங்கே இயேசு பிறந்து வளர்ந்த ஊழியம் செய்த எல்லா இடங்களும் பார்த்தோம். और वहां पर जो प्रभु यीशु मसीह जहाँ पर जन्म लिए थे, वहां पर उनका पालन पोषण हुआ था और जहाँ जब वो सेवकाई किए थे सारे जगह को उन्होंने देखा. அங்கே திடீரென்று ஃபைட் வந்துடும். वहां पर अचानक लड़ाई शुरू हो जाता है. காரணம் என்னன்னா பலஸ்தீனருக்கும் யூதருக்கும் திடீரென்று ஒரு ரோடு தான் வித்தியாசம். அந்த ரோட்ல இந்த பக்கம் யூதர்ஸ், இந்த பக்கம் பலஸ்தீன். और कारण यह है कि फलस्तीनी और यहूदियों के बीच में हमेशा युद्ध होता रहता है और एक ही सड़क है, दोनों का आसपास में एक तरफ यहूदी एक तरफ फलस्तीनी है. அடிக்கடி அங்க சண்டை வரும். எப்ப வரும் சொல்ல முடியாது. प्राय हमेशा अचानक वहाँ पर लड़ाई युद्ध हो जाता है. कब युद्ध होगा आप कह नहीं सकते. இப்ப இருந்தல்ல, ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். और ये अभी से नहीं है, ये शुरू से ही ये होते हुए आ रहा है. ஆகினால எழுதப்பட்டிருக்கு, எருசலேமின் சமாதானத்துக்காக
வேண்டிக் கொள்ளுங்கள். इसलिए बाइबल में लिखा गया, इसी कारण से लिखा गया है कि यरूशलेम की शांति के लिए तुम प्रार्थना किया करो। யாரும் இல்லை, அண்ணன் தம்பி தான் சண்டை. लड़ाई किसके बीच में है? भाई भाई के बीच में है। ஆமென். குடும்பத்தில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. और परिवार भी ऐसा है, परिवार में भी एक दूसरे के बीच में शांति नहीं रहते हैं। ஒரு சிலர் சண்டை போட்டு கூட வரலாம் ஆராதனைக்கு. हो सकता है कुछ लोग घर में झगड़ा करके आराधना में आए हो। வேதம் சொல்லுகிறது கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். परमेश्वर का वचन कहता है जितना हो सकता है सबके साथ आप शांति के साथ मेल मिलाप के साथ रहे। ஆமென். அல்லேலூயா. சில சமயத்துல நமக்கு பிடிக்காத காரியங்கள் மற்றவர்கள் செய்யறார், ஆனாலும் நம்ம சமாதானமா இருக்கணும். हो सकता है कि कुछ समय में हमें जो पसंद नहीं है वो काम वो कुछ लोग कर सकते हैं, फिर भी हमें शांति और मेल मिलाप के साथ रहना है। நம்முடைய பொறுமையினாலே நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். और अपने धीरज के द्वारा अपनी आत्मा को हमें बचाना है। ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். तो हमारा परमेश्वर बड़ा धीरजवंत परमेश्वर है। ஆமென். அல்லேலூயா. ஆகையால் தேவ சமாதானம் இந்த புதிய ஆண்டிலே என்னையும் உங்களையும் ஆட்கொள்வதாக. और इस नए वर्ष में परमेश्वर का शांति आपको और मुझे राज्य करने पाए। யாவரோடும் நாம் சமாதானமாய் இருப்போம். हम सबके साथ शांति और मेल मिलाप के साथ रहे। இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவார்கள். प्रभु यीशु मसीह ने कहा जो वे धन्य है वे लोग जो मेल मिलाप करते हैं वो परमेश्वर के पुत्र कहलाए जाएंगे। யாராவது குடும்பத்துல சண்டை போடணும்னா இன்னையிலிருந்து சமாதானமா இருக்கணும். यदि परिवार में किसी के लड़ाई झगड़ा हो रहा है तो आज से आप लोग मेल मिलाप और शांति से रहे। சிலர் சொத்துக்காக சண்டை போடுவாங்க. और कुछ लोग जो है धन दौलत के लिए लड़ाई कर झगड़ा करते हैं। இந்த உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதுல இருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. और इस दुनिया में हम कुछ लेकर आए भी नहीं है और कुछ लेकर जाने वाले भी नहीं है। நாம் எப்பொழுதும் சமாதானம் உள்ளவராக இருக்க வேண்டும். हम हमेशा शांति के साथ मेल मिलाप के साथ रहना चाहिए। ஈசாக்கு விதவிதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் பெற்றான். और इसहाक ने वहां पर बीज बोया, परमेश्वर ने उसको आशीष किया और वो वहां पर 100 गुना फल लेकर आया। ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் 12ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். उत्पत्ति के पुस्तक अध्याय 26वें अध्याय में 12वें वचन में हम पढ़ते हैं। ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டான். பாத்தீங்களா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது மற்றவங்களுக்கு என்ன வரும்? பொறாமை வரும், சமாதான கேடு வரும், பிரச்சனை வரும். இங்கே ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். देखिए जब परमेश्वर जब आशीष करता है तो लोग ईर्ष्या करते हैं, लोगों के मनों में ईर्ष्या आता है। इस प्रकार से परमेश्वर आशीष किया ईसाक को। ஆனாலும் ஈசாக்கு பொறுமையோட அவன் என்ன செய்தான்? தன்னுடைய வேலையை நிறுத்தல. देखिए कि ईसाक ने भी बड़े धीरज के साथ वो काम करता रहा, अपने कामों को उसने करने से रोका नहीं। அவங்க வேலைக்காரங்க துறவு வெட்டினாங்க. நான் வாசிக்கும் போது 18ஆம் வசனம் 18, 19, 20 வாசிங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூத்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவர்களுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவர்களுக்கு பேரிட்டான். ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே
வாக்குவாதம் பண்ணினபடியால் அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு எசேக்கு என்று பெயரிட்டார். இயேசுக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெட்டினார்கள். வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பருகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்கள் வாக்குவாதம் பண்ணும்போது நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. விட்டு கொடுக்க நம்ம இன்னும் குறைஞ்சு போக மாட்டோம். इसलिए लोग जब हमसे झगड़ते हैं, वाद विवाद करते हैं, तो हम शांति से रहना है, उससे हमें कुछ कोई घाटा नहीं होगा. இங்கே ஈசாக்குடைய அந்த குணாதிசயத்தை நீங்க பாருங்க. ரெண்டு துறவை அவன் என்ன செய்தான்? விட்டு கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா. यहाँ पर देखते हैं ईसाक जो है 2 कुआं खोदा और उसके विरोधी लोगों ने 2 कुआं को भी उन्होंने छीन लिया, लेकिन फिर भी ईसाक ने वहां पर उनको छोड़ दिया. நாம் ஒரு சின்ன காரியத்தை கூட விட்டு கொடுக்க நமக்கு மனசு இல்லை. लेकिन हम छोटी सी चीज को भी हम விட்டு கொடுத்தா ஒண்ணும் குறைஞ்சு போக மாட்டோம். हम अगर छोड़ के देते हैं तो हमें कोई कमी नहीं होगा. கர்த்தர் நாம் பெருகும்படி நமக்கு இடத்தை உண்டாக்குவார். परमेश्वर हमारे लिए बड़े जगह को फूलने फलने के लिए जगह देगा. இந்த புதிய ஆண்டில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. एक दूसरे से शांति और मेल मिलाप. அவர்கள் வாக்குவாதம் பண்ணேன்னு சொல்லி ஈசாக்கு சண்டைக்கு போகல. ஆமென், அல்லேலூயா. वहां पर लड़ाई झगड़ा हुआ, विवाद हुआ, लेकिन ईसाक वहां पर लड़ाई करने के लिए नहीं गया. நாமும் சண்டை போடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. झगड़ा नहीं करना है. எவ்வளவு காரியங்கள் நம்மளால விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவாய் நாம விட்டு கொடுத்தோம்னா கர்த்தருக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். जितना हो सकता है अगर हम कितना भी हम छोड़ते हैं उतना ज्यादा परमेश्वर हमें दुगना आशीष करता है. ஆமென், அல்லேலூயா. சத்ருவும் சமாதானமாகும்படி செய்வார். परमेश्वर ऐसा करेंगे, तेरे शत्रु तेरे साथ मेल मिलाप कर लेंगे. 28ஆம் வசனத்துல வாசிப்போம். 28 वचन में நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஒரு கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்த. நாம் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. यहोवा के द्वारा आशीषित हुए हैं. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சத்ரு சாட்சி சொல்லுகிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். यहाँ पर देखते हैं कि जो शत्रु है वो गवाही देता है ईसाक को देखकर कि तू परमेश्वर यहोवा के द्वारा आशीषित किया गया है. இந்த வருஷத்துல கர்த்தர் அப்படி நமக்கு செய்வார். इस वर्ष में परमेश्वर आपके लिए हमारे लिए वो करने जा रहे हैं. ஆமென், அல்லேலூயா. ஆகினால தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாய் இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के बच्चे लोग शांति के साथ रहना है. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த புதிய ஆண்டிலே அவிதமாய் நம்மை நடத்துவார். परमेश्वर हमारे साथ रह के ये साल हमें इस प्रकार से चलाएगा. யாருக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார்? किसको परमेश्वर शांति देता है? எத்தனை பேருக்கு சமாதானம் வேண்டும்? किसको कितने लोगों को शांति चाहिए? யாருக்கு வேண்டாமா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊர்ல எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், பைப்பு கிட்ட தான் சண்டை நடக்கும், தண்ணி பிடிக்கிறது. तमिलनाडु में तो ज्यादातर गांव में क्या है, पानी की लड़ाई होती है. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டுல, क्योंकि वहाँ पर पानी का दिक्कत है. இங்க வந்து அல்லேலூயா சொல்லுவாங்க,
यहाँ पर आके हालेलुया बोलेंगे, ஆனா பைப்பு கிட்ட சண்டையே நடக்கும், பயங்கரமான சண்டை. लेकिन जब पानी भरने के लिए पाइप के पास जाते हैं तो वहाँ भयंकर जो लड़ाई करते हैं। எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அம்மா இருக்கு, அந்த அம்மாவுக்கு பேரு அல்லேலூயா. और एक पास्टर को एक अम्मा जो एक माता जी पता है, वो माता जी का नाम ही हालेलुया है। ஆனா அல்லேலூயா சொல்லி அந்நிய பாஷைகளும் சொல்லி நல்ல சவுண்டா கர்த்தரை ஆராதிப்பா. और वो हालेलुया बोल के परमेश्वर के नाम को आराधना वो बड़े ऊंची आवाज में करते हैं। ஆனா தண்ணி பைப்பு கிட்ட போனா அந்த அம்மா தான் பயங்கரமா சண்டை போடுவான். और जब पानी के पाइप में पानी भरने जाते हैं तो वही जो माता जी है वही सबसे ज्यादा लड़ाई करते, झगड़ा करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. परमेश्वर के बच्चे ऐसा नहीं होना चाहिए। நாம சமாதானமா இருக்கணும். ஆமென். हम लोग அல்லேலூயா. शांति के साथ रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆகினால தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நடத்துகிறார். परमेश्वर हमें शांति देता है, शांति के द्वारा हमें चलाता है। ஏனென்றால் சமாதானம் இல்லாமல் நாம் இந்த உலகத்துல வாழ முடியாது. क्योंकि शांति के बिना हम इस दुनिया में हम जी नहीं पाएंगे। ஆகினால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கும்போது உன்னதத்திலே இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவதூதர்கள் அவரை துதித்தார்கள். इसलिए प्रभु यीशु मसीह के जब जन्म हुआ था उस समय स्वर्गदूत आके कहने लगे, स्वर्ग में परमेश्वर की महिमा हो और पृथ्वी में मनुष्य के बीच में शांति होने पाए करके उन्होंने आशीष दिया। பூமியிலே சமாதானமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. पृथ्वी में शांति होना है। நமக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை நாமே கெடுத்துட கூடாது. परमेश्वर ने हमें दिया गया शांति को हम नहीं बिगाड़ना है। நமக்கு நல்லா தெரியும், ஈசா, யாக்கோபு, ஏசா ஒரே தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க. और हम अच्छी तरह देखते हैं कि ईसाक के दो बेटे थे, याकूब और एसाव, जो एक ही पिता के दो पुत्र थे। அவங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாம போயிட்டு लेकिन उनके बीच में ही आपस में शांति नहीं था, मेल मिलाप नहीं था। அவன் இருக்கிற வீட்டை விட்டு தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டான். और याकूब जो है अपने घर छोड़कर उसे अपने मामा के घर दूसरे जगह जाना पड़ गया। அண்ணனை ஏமாத்தா இருந்தா ஓடி போடுமா? अगर उसने अपने भाई एसाव को अगर धोखा नहीं दिया होता तो उसे वहां जाने की, भागने की जरूरत ना होती। இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் அப்படிதான். और आज भी ऐसे ही परमेश्वर के बच्चे लोग इसी प्रकार का जीवन जीते हैं। தேவையில்லாத அற்பமான காரியங்களுக்கு சமாதானக்கேடு உண்டு பண்ணி ஊரை விட்டே போயிடுறாங்க. और छोटी छोटी बातों के लिए जो आवश्यक जरूरत भी नहीं है, वो बड़ी बात भी नहीं है, उसके लिए उसके लड़ाई झगड़ा करके उस घर को, उस जगह को छोड़ के गांव दूसरे जगह चले जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. परमेश्वर के बच्चे लोग कभी भी ऐसा नहीं रहना है। நாம் எப்பொழுதும் சமாதானமா இருக்கணும். हम लोग हमेशा शांति के साथ, मेल मिलाप के साथ रहना है। ஆமென். आमीन। அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவங்களுக்கு இடரல் இல்லை. और बाइबल का वचन बताता है जो परमेश्वर के वचन को, बाइबल को प्रेम करते हैं वो बड़ी शांति पाते हैं, वो कभी ठोकर नहीं खाते। 119 சங்கீதம் 165 வசனம். 119 भजन संहिता और 165वां वचन। 119 சங்கீதம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? இந்த புதிய ஆண்டிலே நீ வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும். परमेश्वर का वचन को आप चाहना है और प्रेम करके उसको पढ़ना है। ஏதோ பாஸ்டரையா சொல்றேன்னு சொல்லி ஒரு கடமைக்காக வேதத்தை வாசித்த பிரயோஜனம் இல்லை. सिर्फ पास्टर के कहने के कारण खाली एक कर्तव्य के लिए बाइबल पढ़ना है, खाली काम है ऐसे करना नहीं है। நீ நேசித்து வாசித்தான்னா जब आप खुद परमेश्वर के वचन में स्नेह रख के आप पढ़ेंगे तो தேவ சமாதானம் உன்னை ஆட்கொள்ளும். और परमेश्वर का शांति तुम्हारे हृदय में राज्य करेगा। ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கு? மிகுந்த சமாதானம். और बाइबल का वचन कहता है जो परमेश्वर के वचन को प्रेम करते हैं उनको बड़ी शांति मिलती है, அவங்களுக்கு இடரல் இல்லை. वो ठोकर नहीं खाते हैं। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। இந்த புதிய ஆண்டிலே நாம் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து நாம் வேதத்தை வாசித்து யாவரோடும் சமாதானமாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. और इस ये नए साल में भी परमेश्वर सबके साथ शांति के साथ रह के, मेल मिलाप के साथ रह के इस साल सबके साथ खुश रहने के लिए परमेश्वर अनुग्रह करे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. तेरे शहर पहना में शांति और तेरे महल में कुशल होने पाए। நம்ம
நம்ம எல்லாம் சுகமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. सब लोग स्वस्थ रहना है. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. परमेश्वर का वचन कहता है, प्रिय तू जैसे आत्मिक रीति से उन्नति कर रहा है वैसे तू सब रीति से उन्नति करे और भला चंगा रहे. இந்த காலை ஆராதனையிலே யாராவது சுகம் இல்லாத வந்திருந்தா கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். और आज यहाँ पर कोई अगर कुछ कष्ट के साथ आया या बीमारी के साथ आया, परमेश्वर कह रहे हैं परमेश्वर आपको चंगाई देंगे. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். परमेश्वर है जो आपको चंगाई देंगे. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग आप विश्वास करते हैं? தேவனுடைய பிள்ளைகள் சுகமாய் இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். और परमेश्वर के बच्चे लोग अच्छे स्वास्थ्य में रहे, यही परमेश्वर की इच्छा है. கடந்த நாளில் ஒரு இந்து குடும்பம் எங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. और पिछले दिनों एक हिंदू परिवार जो है पास्टर जी के कलीसिया में आए थे. கணவனும் மனைவியுமாக வந்தாங்க. वो पति पत्नी तो आए हुए थे. जो ஒரு மலையாளி குடும்பம், वो एक मलयाली केरला वाले लोग हैं, परिवार है. அவங்க வந்து டாக்டரோட கைவிடப்பட்டாங்க. वो ऐसा परिवार है जो डॉक्टर के द्वारा छोड़ दे गए. தலையில டியூமர் வந்து இனி நீ பிழைக்க மாட்டாய், செத்து போவாய்னு டாக்டர் சொன்னாங்க. और उनके सर में एक ट्यूमर आ गया था. वो ट्यूमर के वजह से डॉक्टर ने बोला भाई अब तुम नहीं बचोगे, तुम जिंदा नहीं रह सकते, तुम्हारा कोई इलाज नहीं है. சகோதரி 3 மாதம் பிரெக்னெண்டா இருக்குது. और वो जो बहन थी वो 3 महीने से पेट से थी, वो प्रेग्नेंट थी. என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியல. और क्या करना है करके उनको समझ नहीं आया. ஒரு சகோதரன் மூலமாக கேள்விப்பட்டு எங்க ஆலயத்துக்கு வந்தாங்க. और किसी भाई ने उनको बताया और उनके द्वारा वे कलीसिया में आए. ஜெபம் பண்ணினோம் அவங்களுக்காக. और पास्टर जी ने उनके लिए प्रार्थना किया. நான் சொன்னேன், நீ கவலைப்படாதே, கர்த்தரை நம்பு, உனக்கு முழுமையான சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். और पास्टर जी ने उनको देखकर कहा तू चिंता मत कर, परमेश्वर तुझे पूरा चंगाई देगा. இந்த உலகத்திலே மனுஷன் நம்மை கைவிடலாம், டாக்டர் நம்மை கைவிடலாம், ஆனால் கர்த்தரோ நம்மை கைவிடாத தேவன். और इस दुनिया में डॉक्टर हमारा हाथ छोड़ देंगे, लोग हमारा हाथ छोड़ देंगे, लेकिन परमेश्वर कभी भी हमें छोड़ता और त्यागता नहीं है. आमेन. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. मैं तुझे कभी छोड़ूंगा नहीं और कभी तुझे त्यागूंगा भी नहीं. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ள கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். तुम्हारी माँ भी तुम्हें भूल सकती है, मैं तुझे कभी भूलूंगा नहीं, मैं तो अपने हाथों में तुझको मैंने खोद के रखा है. அவங்களை ஜெபம் பண்ணி அனுப்பினேன். और उनके लिए प्रार्थना करके भेजा. அடுத்த வாரம் வந்தாங்க. अगले हफ्ते फिर वे आए அடுத்த வாரம் வந்து சாட்சி சொன்னாங்க. और अगले हफ्ते आके उन्होंने கர்த்தர் गवाही எனக்கு दिया. சுகத்தை கொடுத்தார். परमेश्वर ने इनको पिछले दिन चंगाई दिया இப்ப தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. और वो हमेशा अभी लगातार आ रहे हैं. அவங்க முகம் ஒரு பிரகாசம். उनके चेहरे में एक प्रकाश है. நான் சொன்னேன், உங்க இருளெல்லாம் நீங்கி போயிடுச்சு. पास्टर ने बोला कि आपके अंधकार दूर हो गया है. கர்த்தருடைய வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி போயிடும். परमेश्वर का जब रोशनी आता, प्रकाश आता, अंधकार चले जाता है. இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். जो अंधकार में पड़े हुए लोगों ने बड़े ज्योति को देखा. உன் வெளிச்சத்தில் நடந்து ஜாதிகளும் ஒதுக்கிட உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார் என்று வேதம் சொல்கிறது. तेरे ज्योति में बड़े राजा लोग, बड़े जाति लोग, बहुत सारे लोग आएंगे करके कहा है. ஆமென். आमीन. நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். आप और मैं दुनिया के लिए हम ज्योति है. ஏன்னா இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். உண்மையில் கர்த்தர் உதிப்பார். क्योंकि अंधकार और बड़ा भयंकर अंधकार दुनिया में छाएगा, लेकिन परमेश्वर का रोशनी तुम्हारे पर उदय होगा. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 12-3 வசனங்களை நாம் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் காணப்படும். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அந்நிய பாஷை பேசுறவங்க பேசுங்க. ரூபா ஷாரா லாபாது நீகலாது நீஷாலா பாலாது நீகலாது நீஷாலா பாலா பாலா. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. आपके ज्योति में राजा लोग आएंगे. ஆமென். அல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உண்மையில் ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் என்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். दुनिया में अंधकार और घोर अंधकार छाएगा, फिर भी
परमेश्वर तुम्हारे पर उदय होगा, उसकी रोशनी तुम्हारे पर आएगी। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग ஆமென். विश्वास करते ஹல்லேலூயா. हैं? இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிச்சமாயிருந்தார். और इजराइल के लोगों के लिए परमेश्वर खुद एक ज्योति बन के रहा। எகிப்து முழுவதும் 3 நாள் காரியம். और पूरे विश्व देश में 3 दिन भयंकर अंधकार था। அந்த நேரத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் இருந்தது. ஆமென். उस समय के लिए इजराइल लोगों के लिए एक रोशनी परमेश्वर ने दिया। இந்த உலகத்துல பல காரியங்கள் சம்பவித்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வெளிச்சமாயிருப்பார். दुनिया में चाहे कितना भी बातें घटनाएं क्यों ना घटे, लेकिन परमेश्वर अपने बच्चों के लिए वो ज्योति बन के रहता है। அதனால நாம் எல்லாரும் சுகமா இருக்கணும். इसलिए हम सब लोग अच्छे स्वस्थ रहना है, भले चंगे रहना है। புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு நல்ல சுகம் கொடுக்கணும். इस नए वर्ष में परमेश्वर हमें अच्छा स्वास्थ्य देना है। கடந்த ஆண்டோடு இந்த ஆண்டு அதிகமாக கர்த்தருக்காக உழைக்கணும். पिछले साल के मुकाबले इस साल हमें और ज्यादा परमेश्वर के लिए परिश्रम करना है। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। கொரோனா டைம்ல தான் கர்த்தர் எனக்கு அதிகமா ஊழியம் கொடுத்தாங்க. और कोरोना के समय में ही पास्टर जी को और ज्यादा अधिक सेवकाई परमेश्वर ने दिया। எல்லாரும் சொன்னாங்க கொரோனால எங்கேயும் போக கூடாது, வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. और सब लोगों ने बोला ये कोरोना के समय में है, घर छोड़ के बाहर कहीं नहीं जाना करके। அருமையான பாஸ்டருக்கு தெரியும், அங்க சேலத்துல இருந்து வீரப்பனோட இடம். और पास्टर जी को पता है कि सैलम से एक जगह आ गया, वीरपुर करके एक जगह है। சத்தியமங்கலம் சொல்லுவாங்க. சத்தியமங்கலம் அங்கதான் வீரப்பனோட பெரிய கேம்ப் இடம். और ये सत्यमंगलम करके एक जगह है, वो वीरपन का कैंप का एक जगह है। அந்த இடத்துக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு என்னை கொண்டு போனார். और उस जगह पर परमेश्वर ने पास्टर को सेवकाई के लिए ले गए। நம்ம தமிழ்நாட்டுல பெங்களூர் கர்நாடக மாநிலத்துல நல்ல இடம் கேஜிஎஃப் கோலார் தங்கவயல். और बेंगलुरु कर्नाटक में केजीएफ करके कोलार जो सोना का खान है उस जगह पर, அந்த இடத்துக்கு கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு கொண்டு போனார் கொரோனா டைம்ல. और उस जगह उस समय कोरोना के समय में पास्टर जी को सेवकाई के लिए वहां पर लेके गए। அது மட்டும் இல்ல 2 தடவை வேலூர்ல கர்த்தர் கொண்டு போனார். और उसके अलावा 2 बार वेलूर में परमेश्वर को लेके गए। கேரளாவுக்கு கர்த்தர் கொண்டு போனார். और केरला भी लेकर गए। ஏன்னா ட்ரெயின்லயும் ஃபிளைட்ல எல்லாம் போக முடியாது. और ट्रेन में और जहाज में नहीं जा सकते। கார்லயே கொண்டு போனார் எல்லா और இடத்துக்கும். परमेश्वर ने कार में ही ले गए हर जगह पर। கர்த்தர் அவிதமாக ஊழியத்திலே பயன்படுத்தினார். और परमेश्वर ने इस प्रकार से सेवकाई में पास्टर को इस्तेमाल किया। உங்களையும் பயன்படுத்துவார். आपको भी परमेश्वर इस्तेमाल करेंगे, ஆகையால பயப்படாதீங்க. इसलिए आप ना डरे। வேதம் சொல்லுகிறது, வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். नीति वचन 18:10 पढ़ेंगे। நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார். ஒரு கதைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதுக்குள்ளே போய் சுகமாயிருப்பார். यहोवा का नाम दृढ़ गढ़ है, धर्मी उसमें भागकर बचा रहेगा। ஆலயத்துக்கு வரும்போது இதுதான் பலத்த துர்கம். और जब இங்கே நீ வந்தான சுகமாயிருப்பாய். बीमारी के समय में परमेश्वर ठहरता है, जहाँ पर आके तुम अच्छा रह सकते हो। ஆலயத்துக்கு வரும்போது ஆலயத்தின் நன்மையினாலே கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். और आप जब कलीसिया में आते हैं, कलीसिया के भलाई के द्वारा आपको परमेश्वर तृप्त करेंगे। ஆலயத்தில் ஒரு சம்பூர்ணம் உண்டு. ஆமென். कलीसिया में एक परिपूर्णता है। ஆகினாலே ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீது அரசன் சொல்லுகிறார், கூடாரத்தின் மரவிலை ஒழித்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார். दाऊद कहता है कि मंदिर के अंदर मुझे छुपा के चट्टान पर मुझे चढ़ाता है। 27ஆம் சங்கீதத்திலே நாம் அதுக்கு வாசிக்கிறோம். 27वें भजन संहिता में हम पढ़ते हैं। எடுத்தவங்க வாசிக்கலாம். तू कोई निकाले पढ़ सकते हैं। கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி அவருடைய செய்ய, ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நான் என் நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். परमेश्वर की कलीसिया में रहना भी एक विशेष आशीष मिलता है। 84ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், அவருடைய வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன்.
84 भजन संहिता में दाऊद कहते हैं कि परमेश्वर के चौखट में मैं ठहरे रहूंगा। ஆமென். 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே உமது நாள் பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதை வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகையாலே இந்த புதிய ஆண்டிலே ஆலயத்தை வராமல் இருக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. और इस नए वर्ष में कलीसिया में बिना आए नहीं रहना है। இந்த ஆண்டிலே ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். और इस साल एक अच्छा निर्णय लेना है। எக்காரணத்தை கொண்டு நான் ஆராதனைக்கு வராமல் இருக்க மாட்டேன். कोई कुछ भी क्यों ना हो जाए, मैं कलीसिया में आराधना के लिए जरूर आऊंगा। நீ ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் உன்னை நான் கர்த்தர் கவனிக்கிறார். जब भी आप कलीसिया में आते हैं, परमेश्वर आपको देखते हैं, உன்னை பார்க்கிறார். आपको देखते हैं। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் மகள் வந்து விட்டார் என்று சொல்லி கர்த்தர் சந்தோஷப்படுவார். और परमेश्वर देखते हैं कि मेरा बेटी, मेरा बेटा कलीसिया में आए करके वो खुश होते, आनंदित होते हैं। ஆலயத்திலே 18 ஆண்டுகள் ஊனியாய் பலகீனப்படுத்துகிற ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தார். और परमेश्वर के उस भवन में, मंदिर में 18 साल से कुबड़ी स्त्री जो पीड़ित थी, वो वहां पर उस मंदिर में आई थी। இயேசு அவளை கண்டார். और प्रभु यीशु ने उस स्त्री को देखा। லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். और लूका अध्याय 18 उसका 10वां वचन। ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன்னுடைய கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ எவ்வளவு பலகீனமாயிருந்தாலும் நீ ஆலயத்துக்கு வரும்போது இயேசு உன்னை காண்கிறார், இயேசு உன்னை விடுதலையாக்குகிறார். आमेन। हालेलुया। क्यों ना हो, जब परमेश्वर कलीसिया में हम आते हैं, प्रभु यीशु मसीह आपको देखता है और प्रभु यीशु मसीह आपको छुड़ाता है। आमेन। हालेलुया। हालेलुया। கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதுக்குள்ளே போய் எப்படி இருப்பான்? சுகமாய் இருப்பான்। ஆமென்। हालेलुया। महान दृढ़गढ़ है और जो धर्मी है वहां पर जाके वो अच्छा खुशी से रहता है। ஆமென்। हालेलुया। இந்த புத்தாண்டிலே நானும் நீங்களும் சுகமாய் இருக்கணும்। ஆமென்। हालेलुया। इस साल में आप और मैं अच्छे स्वास्थ्य में भला चंगा रहना है। தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு, சொல்லு சிஸ்டர், நீங்க தான் சொல்லணும், பைபிள் வாசிக்கணும்ல, சொல்லுங்க। தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? तमिलनाडु में कहावत है, யாருக்கா ஞாபகம் இருக்கா? குட், கரங்களை தட்டுங்க। நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்। ஆமென்। ஹalleluya। बिना बीमारी का जीवन ही अच्छा खुशहाल जीवन है। இதே மாதிரி தான் நான் ஸ்ரீலங்காவில கேட்பேன், அங்க ஒரு சகோதரி ஒரு அம்மா இருக்காங்க, அம்மாட்ட கேட்பேன், கரெக்டா பழமொழி எல்லாம் கரெக்டா கத்து வச்சிருக்காங்க। ऐसे ही है, उनके कलीसिया में भी एक सिस्टर है, उनसे पूछते हैं, वो भी सही जवाब देते हैं जो कहावतें होती है। ஆமென்। ஹalleluya। ஆகினாலே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க। और बिना बीमारी का जीवन ही खुशहाल जीवन है करके तमिलनाडु में कहावत कहा जाता है। ஆமென்। ஹalleluya। हालेलुया। நான் நம்முடைய நோயெல்லாம் கர்த்தர் சிலுவையிலே சுமந்தார்। क्योंकि हमारे सारे बीमारी को प्रभु यीशु मसीह ने क्रूस में ले चुके हैं। எனக்காக உங்களுக்காக அவர் காயப்பட்டார், आपके लिए मेरे लिए वो घायल हुए, அடிக்கப்பட்டார், वो मारे गए, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம்। उनके मार खाने से, उनके घाव के द्वारा हम चंगे हुए हैं। ஆகினாலே நாம் சுகமாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம்। क्योंकि हम भले चंगे रहे, परमेश्वर की इच्छा
इच्छा है। நாம் நோயா இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. हम बीमार रहना परमेश्वर की इच्छा नहीं है। 38 ஆண்டுகள் வியாதியா இருந்த அந்த மனுஷனை பெதஸ்தா குளத்துக்கு தேடி சென்று அவரை எழுந்து நடக்க செய்தார். 38 साल से उस बीमार व्यक्ति को प्रभु यीशु मसीह ढूंढ के गया, उस बेथेस्दा के कुंड के पास उनको उठा के चंगाई दिया। ஆமென். आमीन। ஆலயத்தில் வந்திருந்த ஒரு சூம்பில கழிவுள்ள மனுஷனை கர்த்தர் கண்டு எழுந்து நில்லு என்று சொல்லி அவரை சுகமாக்கினார். और जो आराधनालय में आए हुए एक व्यक्ति को जो सूखे हाथ में था, उसको प्रभु यीशु ने कहा तो अपने हाथ बढ़ा के उसको चंगाई दिया उसको। நம்ம எந்த சூழ்நிலையில ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் நம்மை காண்கிறார். और हम किस परिस्थिति में कलीसिया में आते हैं, परमेश्वर वो देखता है। கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். प्रभु है जो हमें चंगाई देता है। ஆகினாலே இந்த புதிய ஆண்டிலே தேவ சமாதானம், தேவ சுகம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். और इस नए वर्ष में परमेश्वर का शांति और परमेश्वर का चंगाई हम सबको मिलता रहे। சுகமா இருந்தா எவ்வளவு நாள் சம்பாதிக்கலாம். यदि हम अच्छा स्वास्थ्य रहे तो अच्छा कमा भी सकते हैं, ज्यादा कमा सकते हैं। கர்த்தர் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறார். परमेश्वर हमें कमाई करने के लिए बल देता है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஆகினால 6 நாள் நம்முடைய நாள். 6 दिन परमेश्वर ने हमारे लिए दिया है 7வது நாள் கர்த்தருடைய நாள். और 7वां दिन जो है वो प्रभु परमेश्वर का दिन है। இதில் நாம் கர்த்தரை ஆராதிக்கணும். और इन दिन में परमेश्वर के हम आराधना करना கர்த்தரை है, தொழுது கொள்ளணும். परमेश्वर को धन्यवाद करना है, அப்ப சுகமா இருக்கலாம். तभी हम अच्छा भले चंगे रहेंगे। சிலவங்க அந்த 7வது நாளுக்கு தான் வேலைக்கு போவாங்க. और कुछ लोग ऐसे हैं जो 7वें दिन है तभी वो काम के लिए जाते हैं, அப்புறம் ஒரு 5-6 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க வீட்டுல. और उसके बाद वो 5-6 दिन फिर वो विश्राम करते हैं। வேலைக்கு போக முடியாது, சுகம் இல்லை. क्योंकि फिर उसके बाद वो काम पे जा नहीं पाते क्योंकि बीमारियां हो जाती है। நீ கர்த்தரை கனம் பண்ணுனா கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். आप परमेश्वर का आदर कीजिए, परमेश्वर आपका आदर करेंगे। ஆமென். आमीन। என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं जो मेरा आदर करता है मैं उसका आदर करता हूँ। ஆமென். ஹalleluya. हालेलुया। இந்த புதிய ஆண்டிலே ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட நாம் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருக்குள் வாழ்க்கையில முன்னுக்கு போவோம். और इस नए वर्ष में एक नए निर्णय के साथ परमेश्वर की आराधना करेंगे, परमेश्वर की महिमा करेंगे और परमेश्वर में आगे बढ़ते जाएंगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிலே அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகமும் இருக்கட்டும். और इस साल में भी आपके शहरपनाह के अंदर शांति और आपके महल यानी आपके घर में खुशहाली होने पाए इस वचन के अनुसार। நல்ல வாய்ப்பை தந்த அருமையான பாஸ்டர் ஐயாவுக்கும் குடும்பத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். एक अच्छा मौका दिए हुए इस समय के लिए पास्टर को, उनके परिवार और इस कलीसिया के सभी लोगों के लिए हम धन्यवाद देते हैं।